நம்முடைய கூட்டமானது ஆரம்பமாகிறது. அந்த வகையிலே அதனுடைய பல்வேறுபட்ட வேலை திட்டங்களுடைய சபையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 5 வருடத்துக்குள்ள ஒதுக்கப்பட்ட சபை நிதிகள் மற்றும் கிடைக்கப்பட்ட பல்வேறுபட்ட நிதிகளுடைய வேலை திட்டங்களை நாங்கள் இவ்வாண்டுக்குள்ளேயே நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட நிதிகளை பயன்படுத்தி வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றது. அந்த வகையிலே சிறப்பாக வேலை திட்டங்கள் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரிடமும் கடந்த கூட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த கூட்ட அறிக்கை தாங்கள் வாசித்து நினைக்கின்றேன். அந்த வகையிலே கடந்த கூட்ட அறிக்கையிலே நீங்கள் வாசித்து வெளிவரக்கூடிய திருத்தங்கள் இல்லாட்டியா ஏதாவது மாற்றங்கள் காணப்படி தெரிவிக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் முன்பு வழங்கும் போது கடந்த கூட்ட அறிக்கை அங்கீகரிக்கப்பட்டதாக கருதப்படும். ஆறாவது கட்டத்துல 4வது வண்டி அந்த வீதி கட்டுறது அதை தீர்மானம் கண்டு 2 தீர்மானத்தை ஒன்று கட்டாயத்துக்கு கொடுக்கிறதா பிரதிநிதிகளை கொடுக்கிறதா அதில் வட்டாரத்துக்கு இந்த வட்டார உறுப்பினர்களுக்கும் ஒரு அடுத்தது வந்து மாற்று தெரிவுகள் வந்து அதை நீங்கள் அறிக்கையில குறிப்பிடுவீங்கன்னா சபை எழுதவனதாக தீர்மானம் மாநிலத்துடைய அவை கருத்தில் நீங்கள் அறிக்கையில எங்களுடைய பல்துறை பிரதேச சபைக்குட்பட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தற்காலிக தனியார் சந்தை அமைப்பினை முறைப்படுத்தலும் சட்டபூர்வமான தெரிவுகளை கோவில் நிர்வாகத்திற்கு வழங்குதலும். இது வள்ளிபுரம் கோவில் ஆலயத்திற்காக நாங்கள் இந்த கடிதம் அனுப்பிக்கிறோம். அந்த வகையிலே தங்கள் ஆலயத்தினால் ஒவ்வொரு பெருநாள் திருவிழா காலங்களிலும் ஆலய நிர்வாகத்தின் கீழ் பொதுவானதொரு இடத்தில் தற்காலிக விற்பனை சாவடிகள் முதலைகள் நிறுவப்பட்டு சந்தை அமைப்பு போன்றதொரு தனியார் சந்தை நிர்வகிக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதனை தாங்கள் அறிவீர்கள். இவ்வாறு மேற்கொள்ளப்படும் வர்த்தக நடவடிக்கைகளின் போது இச்சபையினால் வழங்கப்படும் பொது சுகாதார சேவைகள், கழிவகற்றல், பாதுகாப்பு மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகளை வர்த்தகர்களும் பொதுமக்களும் நுகரும் போதிலும் அதற்கான எவ்வித வரிகளோ அல்லது கட்டணங்களோ இதுவரை தங்களால் சபைக்கு செலுத்தப்படவில்லை என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக தங்களின் கவனத்தில் கொண்டு வர விரும்புவது யாதெனில் 1927ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டத்தில் 119 பிரிவு தொடக்கம் 128 வரையான பிரிவுகளின் கீழ் பிரதேச சபை அதிகார எல்லைக்குள் சந்தைகளை முறைப்படுத்துதல், கட்டணம் அறவிடுதல், நிர்வகித்தல் மற்றும் உரிமம் வழங்குதல் போன்ற முழுமையான சட்டபூர்வ அதிகாரமும் இப்பிரதேச சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 1952ஆம் ஆண்டில் 6ஆம் இலக்க உள்ளூராட்சி அதிகார சபைகளின் நியம துணை விதிகள் சட்டத்திற்கு வழக்கமான சபையினால் பிரசுரிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட 1952/16ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி துணை விதி அத்தியாயம் 6 பகுதி 1 கீழ் பிரதேச சபை அதிகார எல்லை பகுதிக்குள் பொது சந்தைகளை முறைப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், மேற்பார்வை செய்தல், நிர்வகித்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் தொடர்பான விதிகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. இவ்வர்த்தமானி அறிவித்தலின் அறவீடுகளும் கட்டணங்களும் என்னும் தலைப்பின் கீழ் அமையும் பிரிவு 65 படி தற்காலிக சந்தை அமைப்பினை நடத்துவதற்கு பின்வரும் சட்டபூர்வ கட்டணம் விதிமுறைகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. உட்பிரிவு 2 படி சந்தையில் உள்ள விற்பனை மேடைகளை உபயோகிக்கும் நபர்களிடமிருந்து
இச்சபையினால் தீர்மானிக்கப்பட்ட கட்டணத்தினை அளவிடல் வேண்டும். அத்துடன் அபாரான விற்பனை மேடைகளுக்கு மேலதிகமாக சந்தையின் பொது இடங்களில் வைத்து மேற்கொள்ளப்படும் விற்பனைகளுக்கு அவற்றின் மொத்த விற்பனை பெறுமதியில் 5% மேற்படாத கட்டணம் அளவிடப்படல் வேண்டும். உட்பிரிவு கண்டின்படி இத்தகைய தற்காலிக தனியார் சந்தைக்கு கொண்டுவரப்படும் உற்பத்தி பொருட்களின் மொத்த விற்பனை போது இச்சபையினால் தீர்மானிக்கப்படும் குறித்த வீத கட்டணங்களில் 25%க்கும் குறையாத தொகையினை பிரதேச சபைக்கு செலுத்துவது சட்டபூர்வமாக கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வரவுகளை மேற்கொள்வதற்கு முன்னர் பிரதேச சபையுடன் தனியான ஒப்பந்தம் ஒன்றினை செய்து கொள்ள வேண்டும் என்பதுடன் இந்த அளவீட்டு செயற்பாடுகளுக்காக பிரதேச சபையினால் அனுமதிக்கப்பட்ட பற்றுச்சீட்டு புத்தகங்களை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் கூடும் இடங்களில் சுகாதாரம் மற்றும் ஒழுங்குமுறையை பேணும் நோக்கோடும் மேற்கூறப்பட்ட சட்ட விதிகளுக்கு அமைவாகவும் தங்களின் தற்காலிக சந்தை அமைப்பினை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு பின்வரும் இரு சட்டபூர்வ தெரிவுகளில் ஒன்றினை பின்பற்றுமாறு இச்சபையினால் தங்களுக்கு அறிய தரப்படுகிறது. ஒன்று, கோவில் நிர்வாகமே சந்தையினை நடாத்துதல். தாங்கள் தற்காலிக விற்பனை சாவடிகள் மற்றும் பொது இடங்களில் பொது ஒதுக்கீடுகளை அமைத்து வியாபார நடவடிக்கைகளை தாங்களே நிர்வகிக்க விரும்பின் அதற்குரிய விவரங்களை இச்சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு முன்னெடுக்கும் பட்சத்தில் வர்த்தமானி பிரிவு 65 உட்பிரிவு 2 மற்றும் 4 படி இச்சபையுடன் தனியான சட்டபூர்வ ஒப்பந்தம் ஒன்றினை செய்து கொண்டு சபையினால் வழங்கப்படும் கட்டுச்சீட்டு புத்தகங்களை மாத்திரமே பயன்படுத்தி அளவீடுகளை மேற்கொண்டு சபைக்கான 25% நிதி பங்கை ஏனைய நியதி வழி கட்டணங்களை முழுமையாக செலுத்தி புதிய தற்காலிக உரிம பத்திரத்தினை பெற்றுக்கொண்டு தங்களை நிர்வாகத்திற்கு அதனை முன்னெடுக்கலாம். தெரிவு 2, சந்தையினை பிரதேச சபையிடம் பாராயணப்படுத்துதல். அவ்வாறு வர்த்தமானி சட்ட விதிகளின்படி முக்கிய ஒப்பந்தங்களை செய்து சபையின் கட்டுச்சீட்டு புத்தகங்களை பயன்படுத்தி நிர்வகிக்க கோவில் நிர்வாகத்தினால் முடியாத பட்சத்தில் குறித்த தற்காலிக சந்தை அமைப்பினை அதன் நிர்வாகம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் செயற்பாடுகளை முழுமையாக இப்பிரதேச சபையிடம் பாராயணப்படுத்த வேண்டும். அவ்வாறு பாராயணப்படுத்தும் பட்சத்தில் பிரதேச சபைகள் சட்டத்தின் கீழ் சபைக்கான அதிகாரங்களின்படி சந்தைக்கான இட ஒதுக்கீடுகள், பொது சுகாதாரம் மற்றும் வர்த்தகர்களுக்கான கட்டண அளவீடுகளை இச்சபையை நேரடியாக மேற்கொள்ளும். ஆலய நிர்வாகத்தினால் சந்தை போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு வியாபாரிகளுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வர்த்தக ரீதியான செயற்பாடுகள் இடம்பெறுவதால் அதற்குரிய சட்டபூர்வ வழிமுறைகளை கையாள வேண்டிய கடப்பாடு ஆலய நிர்வாகத்துக்கு உண்டு என்பதை நினைவூட்டுகிறது. ஆகவே இக்கடிதம் கிடைக்கப்பெற்ற 7 நாட்களுக்குள் கோயில் நிர்வாக சபை மேற்கொள்ளும் தீர்மானத்தினை இச்சபைக்கு எழுத்து மூலம் அறியத்தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தவறப்பட்டதில் பிரதேச சபைகள் சட்டத்தின் கீழ் சபைக்கான அதிகார எல்லையினை பாதுகாக்கவும் சபைக்குரிய வருமான இழப்பினை தடுக்கவும் உங்களுக்கு எதிராக எவ்வித அறிவித்தலும் சட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்பதனை தயவுடன் அமைய தருகின்றேன். இவ்விடயங்களில் தங்களின் முழுமையான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதோடு சட்டபூர்வ இணக்கப்பாட்டை பேண உதவுமாறு கேட்டுக் கொள்கிறேன். நாங்கள் இது பள்ளிவிட கோயில நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வருமானம் அளவுறுவதில்லை. நாங்கள் அதில் குப்பை அளவுக்கு மட்டும்தான் அளவுறுனார்கள். அந்த அடிப்படையில பிரதேச சபைகளுக்கு தான் பொதுவாக இவ்வாறு திருமண கோவில்கள் சந்தை நடத்தக்கூடிய அதிலிருந்து வருமானத்தை அளவுறுவதற்குரிய முன்னாடியாக பிரதேச சபைக்கு வழங்கப்பட்டது. நாங்கள் பொதுவாகவே இதுவரைக்கும் வெங்கட சபை அளவுடன் நாங்கள் அந்த அளவுடன் மேற்கொள்ளப்படுவதில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கடிதம் தற்போது நீதிமன்றத்திற்கு ஆளுநர்களாக இது தொடர்பான கடிதம் அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக தங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம், செய்யலாம்.
நாங்கள் இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறோம். கௌரவ உறுப்பினர் தெரிவித்தால் போல அந்த கடிதத்துக்கு அது கண்டிப்பாக வரும். வரும் பட்சத்தில் நாங்கள் அடுத்தடுத்த இந்த சண்டை பார்க்கிறோம். நாங்கள் போவோம். அடுத்ததாக மற்றும் ஆட்சிக்கு ஆகிய இருவரது கோரிக்கைக்கு அமையவும் நமது அலுவலகத்தின் நூலக சேவையினை இலத்திரனியம் மயப்படுத்தும் செயற்பாடுகளின் தேவைப்பாடுள்ளமையினாலும் கருத்தில் கொண்டும் இருவரது கோரிக்கையை நமது அலுவலகத்தின் நூலக சேவையினை இலத்திரனியம் மயப்படுத்தும் செயற்பாடுக்கான தேவைப்பாடு உள்ளமையினாலும் கருத்தில் கொண்டு 1/2026 தேதி தொடக்கம் 6 மாத பயிற்சிக்கு கால பயிற்சி பகுதிக்கு பயிற்சியாளராக சேர்ப்பதற்கான அனுமதிக்காக இது நாங்கள் எங்களோட வரலாற்றிலே ஏற்கனவே 2.7 நிதிதான் போதுமாக இருந்தது. மேலதிகமாக இந்த இருவர் கோரிக்கையை முன்வைப்பதாக எங்களுடைய பகுதியில் 2 பிள்ளைகள் பயன்படுத்தும் அடிப்படையில் நாங்கள் அந்த அதுக்குரிய அனுமதியும் அந்த பிள்ளைகளுக்கு நிதி வழங்கக்கூடியது நாங்கள் அடுத்த நிதிக்குழுக்காக சேர்த்திருக்கிறோம். அந்த மேலதிகமாக அந்த பிள்ளைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மேற்கொள்ளக்கூடியது நிதிக்குழு அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகளை நாங்கள் சேர்க்கக்கூடிய அந்த கிராம கோடி சந்தை கீழ்த்தரம் 4 இயக்கம் ஆட்டோ உதிரிப்பாக விற்பனை செய்வதனை அளவு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யமாக ஒப்பந்தத்தினை மாற்றுவதற்கு இவை ஆட்டோ உற்பத்தி ஆட்டோ உதிரிப்பாக விற்பனை நிலையமாக ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். அது அளவு சார்ந்த பொருட்கள் விற்பனை நிலையமாக ஒப்பந்தத்தை மாற்றம் செய்திருக்கிறார். மத்திய சந்தை புதிய கடை இணக்கம் ஒன்று ஒப்பந்த நபரான திரவா பொருளுத்துறை அவர்கள் மரணமடைந்துள்ளமை ஒப்பந்தத்தினை ரஜல் நியூமன் என பெயர் மாற்றம் செய்யப்பதற்கான அனுமதி என்ன கேட்டிருக்கிறோம். இதிலே ஒரு பிரச்சனை என்னன்னா உண்மையா இதுல ஒரு புள்ளதானோ இல்லாட்டி வேற புள்ள இருக்கோன்றது ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப அதாவது நாங்கள் அதற்கு ஆராய்ந்து அது தொடர்பாக நாங்கள் முடிவெடுப்போம். அவர் கேட்டிருக்கிறோம். இந்த ஒரு புள்ள திரும்ப வரும் நான் இந்த ஒரு புள்ளியை கொண்டு வருகிறோம். இப்ப நாங்கள் எந்த பிள்ளைக்கு செய்யலாம் போல பிரச்சனை இருக்கு. சட்ட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு நாங்கள் செய்ய முடியும். அடுத்து 2026 ஆண்டில் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஓய்வூதிய பங்களிப்பு தொகையான ரூபாய் 7,902.21 ஓய்வூதிய திணைக்களத்துக்கு கொடுப்பன செய்வதற்கான அனுமதி. அடுத்து தரசால தலைமை கஞ்சித்துறை பிரதேசத்திற்கு மீன்கூறும் உயிரை படங்களுக்கான கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தவர்களுடைய இந்த மாநாட்டு மண்டபத்தில் அதே சர்க்கோட்டை மீனவ சங்கத்தினா 16 புத்தக தொகையாக ரூபாய் 12,000 அளவு செய்வதற்கான அனுமதிக்கிறார். சர்க்கோட்டை அடுத்து பள்ளிக்கு ஆழ்வார் ஆலய 2026 ஆண்டு வருடாந்த மகோற்சவ காலத்திற்கான வாகன பாதுகாப்பு தரிப்பிடத்தை குத்தகைக்கு வழங்குதல் மற்றும் தரிப்பிடத்திற்கான ஆதரவு உரிமையாளர்களுக்கு ஆதரவு பெற்று அதற்குரிய வாடகையை செலுத்துவதற்கான அனுமதி. 2025 ஆண்டு இறுதியில் சில்லறை கணக்கொடுத்தோர் கணக்கில் வைக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒப்பந்த வேலைகளின் இறுதி கொடுப்பன வழங்கப்பட்டு மிகுதியாக உள்ள தொகை 6,92,517 சிறந்த நிதிக்கு மாற்றுவதற்கான சபை அனுமதிக்காக. அடுத்ததாக தேசிய போட்டி கல்வி போரல் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள வேலை திட்டங்கள். ஒன்று மருதங்குளம் வைணவ வீதி திருத்தம் 15 லட்சம், சிவன் கோயில் வீதி திருத்தம் 10 லட்சம், புனிதரான பிரதான கேள்வி பாடசாலை வீதி திருத்தம் 15 லட்சம், செம்பியம்பட்டு தெற்கு குடியிருப்பு வீதி 2 திருத்தம் 5 லட்சம், மயான வீதி திருத்தம் 5 லட்சம், குடியிருப்பு வீதி 6 திருத்தம் 10 லட்சம், குடியிருப்பு வீதி 1 திருத்தம் 6 லட்சம், செம்பியம்பட்டு வடக்கு வீதி மாமலை வீதி சோழர் 14,80,000, குளத்தரை உபாலுவலக திருத்தம் 10 லட்சம். அந்த
சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள வேலை திட்டங்கள். மேற்கொள்ளப்படவுள்ள வேலை திட்டங்கள். வானப்புலம் வீதி பேச்சியம்மன் வீதிக்கான டோட்டல் 12 லட்சம். இது தொடர்பாக உள்ள கருத்துக்கள். இல்லாட்டி ஒருவர் நாங்கள் சிறந்த கேள்வி அடிப்படையில் தேசிய போட்டிகள் பப்ளிக்கா போடுறோம் பொதுவாக. மற்றது நாங்கள் லைப்ரரி ஊடாக லைப்ரரி ஊடாக 20 லட்சத்துக்கு உட்பட்ட வேலைகள் அவர்கள் அந்த அபிவிருத்தி இல்ல இது அதுல இருக்கு. அப்ப நாங்கள் அதை நிப்பாட்டிட்டு அதை முதல் பயன்படுத்தும். திப்பாக்குள்ள வருது அப்ப அதை நாங்கள் நிப்பாட்டிட்டு எல்லா திப்பாக்க போட்டு இல்லாதது தரலாம் சொல்லி இதை மாத்திட்டு நாங்கள் முதல் மாற்றிடலாம் ஒரு செவ்வியமைக்கு வடக்கு வீதி சோல்டர் போடுறது சம்பந்தமா அந்த கதை கேட்காத வயல்வெளிக்கு கான்கிரீட்லாம் போடுற தீர்மானத்தை கொடுத்துருக்கு. கொஞ்சம் போறீங்க வயல் மாற பிரதேசங்கள் கால்கிட்டு வந்த போட்டாங்க வயல் வயல் வார பகுதியில் மட்டும் கான்கிரீட் போட்டேன். கான்கிரீட் தான் கிடைக்கும். தீர்மானிக்க கான்கிரீட் போட விட நான் கிடைக்கும். நாங்கள் இதே தொழில்நுட்ப உத்தியோகத்தில் நிகழ்ச்சியாக நாங்கள் கலந்து கான்கிரீட் வைக்கிறவர்கள் தீர்மானம் அது அடுத்த ரெண்டாவது மூன்றாவது நமக்கு ஒரு பண்ணப்படுது இதுக்குள்ள உருவாக்கக்கூடியாங்க நாங்கள் கேபிள் மீதியோட சேர்த்துள்ளோம். கேபிள் பாடசாலை திட்டத்தோட தனியத்தான் இருக்குது. நம்ம தனியத்தோட சேர்த்துள்ளோம். நாங்கள் இதை பார்த்துட்டு
மூன்றோ அந்த செய்து போடணும். அந்த அடிப்படையில இடையில கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது சொன்னா டிஸ்பார்ஜா மற்றது சில சில பெரிய போர்டுகள் செய்ய முடியும் 5 மீட்டர் இருக்காக மற்றது வடமராட்சிக்குள்ள அந்த டிஎஸ்எஃப்ஸுக்குள்ளாக ஒரு